Taste the Daily. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை பாருங்கள், எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறது என்று பொய்க்கு மேல் பொய் பேசிக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஆனால் இங்கு நடப்பதோ வேறு கதை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 13 வயது சிறுமி அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் 3 பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளிலேயே பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பெண் பாதுகாப்பு மீதான பொறுப்புடன் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டிய போது எடப்பாடி பழனிசாமி பீதியை கிளப்புகிறார் என்று சொன்ன ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் அமைச்சர்கள் இப்போது என்ன பதில் சொல்லப் போகிறார்கள்? ஓர் அரசு பள்ளி மாணவிக்கு தான் படிக்கும் பள்ளியிலேயே பாதுகாப்பு இல்லை என்பது வேலியே பயிரை மேய்கின்ற செயல்தானே. ஸ்டாலின் மாடல் திமுக அரசுதானே இக்கொடூரமான செயலுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். இது மட்டுமா? மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 18 வயது இளம்பெண் ஒருவர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்த சமயத்தில் ஆட்டோ ஓட்டுநர் கத்தியை காட்டி மிரட்டி அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் ஏற்றி மேலும் 2 பேர் சேர்ந்து அந்த பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இன்னமும் அந்த செயலை செய்தது யார் என்று விசாரணை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது அரசு. இப்படி பள்ளி, கல்லூரி, அலுவலகம், பேருந்து நிலையம் என்று பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளியிருக்கிறது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு. கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளுக்கு பொறுப்பேற்று பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தனக்கு திராணி இல்லை என்று பகிரங்கமாக அறிவித்துவிட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்பாரா ஸ்டாலின்? கடந்த அதிமுக ஆட்சியில் கால் தடுக்கி கீழே விழுந்தால் கூட எதற்கெடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி பதவி விலகுவாரா என்று கேட்ட ஸ்டாலின் இப்போது எங்கே? சிறப்பாக நடந்த அதிமுக ஆட்சியின் போது குறை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்த சமூக ஆர்வலர்கள் திமுக ஆட்சியில் எங்கே சென்று விட்டார்கள்? தமிழ்நாட்டில் பெண்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியேவே வரக்கூடாதா? பெண்களுக்கு எதிரான ஆட்சியை நடத்திவிட்டு பொய் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறதா திமுக? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லா தமிழ்நாடுதான் திராவிட மாடலா? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.